அன்பான நண்பர்களே, ஐ எம் மதிபாலன், வெல்னஸ் கோச். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அவ்வளோ முக்கியமானதா அப்படின்னா, ஆமாம். நம்ம நேற்றில் அந்த ஞாபகத்தை வச்சுருக்கிறோம், இல்லை நாளை நடக்க போகிறத பற்றி கவலைப்படுறோம் அப்படின்னா இன்றைய பொழுது சந்தோஷமாக நிம்மதியாக அமையாது. எனவே நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படி தட் இஸ் பீயிங் இன் ப்ரெசண்ட் அப்படி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, இதை எப்படி நம்ம பண்ண முடியும்? இன்றைக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயமா, இன்றைய மட்டும் கவனம் செலுத்தி நம்மால் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும். பாருங்கள், இதில் ஒரு 10 வழிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி, நிம்மதியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். அதாவது நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அதாவது உள்ளுக்கு இழுக்கிறோம், வெளியே விடுறோம். இது நார்மல் நம்ம எப்போ செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதில் கவனம் செலுத்துகிறோமா அப்படின்னா அது நம்ம கேள்விக்குறி தான். அதாவது வேறு எந்த கவனமும் இல்லாமல் மூச்சை உள்ளிழுக்கும் போது முழு கவனம் இருக்க வேண்டும், வெளிவிடும் போதும் முழு கவனம் இருக்க வேண்டும். பிராணாயாமத்தில் இதை பற்றி எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலை. சுவாசத்தில் கவனம் செலுத்தினால் மனம் அலைப்பாயாமல் நேற்றில் இருக்காது, நாளையிலும் இருக்காது, இன்றையில் அது இருக்கும். அதனால் சுவாசத்தில் கவனம் செலுத்தணும். செய்யும் செயலை முழுமையாக அனுபவியுங்கள். 2வது பாயிண்ட்டு, நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதை முழுமையாக ரசித்து அனுபவித்து செய்யணும். அப்படி இருக்கும்போது நம்ம நிகழ்காலத்தில் இருப்போம். இந்த 5 புலன் வழியாக நமக்கு இன்புட் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அதாவது கண், மூக்கு, வாய், காது, அதுக்கப்புறம் உடல், இப்படி 5 புலன்கள் வழியாகவும் நமக்கு இன்புட் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அந்த இன்புட்டெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா நிம்மதி இருக்காது. அதனால் இந்த இன்புட்டை வாங்கினோமா, தேவையான விஷயங்களை மட்டும் ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம், தேவையற்ற விஷயங்களை விட்டுவிடலாம். அப்பொழுது செய்யும் செயலை முழுமையாக அனுபவித்து செய்ய முடியும். அடுத்த பாயிண்ட் 3வது பாயிண்டில் என்ன இருக்குனாக்கா, மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேளுங்கள். அதாவது நமது நண்பர்களோ உறவினர்களோ இல்லை அறிமுகம் இல்லாத யார் என்று அது பிரச்சனை இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத உற்று கவனிங்க. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை சரியான வகையில் வச்சுக்கிற ஒரு வழி. அதனால் யார் பேசினாலும் நம்ம வேலையில் மட்டும் கவனமாக இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கவனிக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, யாராவது நம்ம பேசினா கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கலாம், ரிலேட்டிவ் வந்திருக்கலாம், ஆனால் இவங்க பாட்டுக்கு மொபைலை பார்த்துக்கிட்டே என்ன தானோன்னு ஒரு பதிலை சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி வருத்தம் வேண்டாம். ஏன்னா அது ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம். அதனால் புதிதாக மாற்றுவதற்கு எதுவும் இல்லை. அதனால் அதில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கான்னா இல்லை. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, கடந்த கால கசப்பான சம்பவங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பாடம் கற்றுக்கலாம். அதாவது இந்த தப்பை செஞ்சிட்டோம், திரும்ப அந்த தப்பு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அதனால் கடந்த கால வருத்தம் வேண்டாம். சரிங்களா? எதிர்காலத்தை பற்றியும் கவலை வேண்டாம். நாளை என்ன நடக்கும், 1 வருஷம் கழித்து என்ன நடக்கும், 10 வருஷம் கழித்து எப்படி இருப்போம், இதெல்லாம் இதை பற்றிலாம் வீணான கவலை வேண்டாம். இன்றைய விஷயங்களை சரியாக பார்த்துக்கிட்டே போனோம்னாக்கா நமக்கு எதிர்காலம் பற்றிய கவலை இருக்காது. இன்றைய பொழுதில் வாழலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா,
நம்முடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது முழுக்க முழுக்க சரியான மனிதர் அப்படின்னு யாரும் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்க தான் செய்யும். அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் இன்றைய பொழுது வீணாக போகும். அதனால் இருக்கிற விஷயங்களை, குறைபாடுகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அதிலேருந்து எப்படி மேலே வரலாம், நல்லபடியாக எப்படி முயற்சி பண்ணி பாசிட்டிவான விஷயங்களுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதனால் குறைபாடு உடல் ரீதியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் மன ரீதியாகவும் இருக்கலாம். இது எல்லாமே ஓரம் வச்சிடணும். ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் வேணாம். இப்போது எனக்கு 5 வேலை இருக்குது அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்வேன் அப்படின்னா ஒன்றுத்து கூட சரியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போகும். மாறா ஒரு 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 செயலில் ஒரு நேரத்தில் ஈடுபட்டோம்னா முழு கவனத்தோட சிறப்பாக அதை செஞ்சு முடிக்கலாம். ஸோ மல்டி டாஸ்கிங் சிலர் செய்வாங்க, எல்லாரும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அது நமக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்கணும். மல்டி டாஸ்கிங் நமக்கு பொருந்தாது, ஒரே நேரத்தில் பல வேலையை செய்வது நமக்கு பொருந்தாது அப்படின்னா அதை நம்ம விட்டுறணும். அதை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுங்க, அதை ஒரு முறை பாருங்கள். நம்ம என்ன எண்ணம் இப்போதைக்கு நினச்சிட்டு இருக்கிறோம், பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, இல்லை கோபமாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, இப்படி என்ன உணர்வுகளோடு நமது எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணங்களுக்குள்ளேயே போய் மூழ்கிடக்கூடாது. நம்ம ஒரு 3வது ஆள், நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அது ஒரு 3வது ஆள் மாதிரி இருந்து பார்த்தா அதுக்கான தீர்வு நமக்கு சுலபமாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா, இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், அந்த சுச்சுவேஷன் வேறு. அங்கே எந்த பொல்யூஷனும் இல்லாத காற்று இருக்குது, குளுமையாக தர்றதுக்கு மரங்கள் இருக்குது. அதெல்லாம் இயற்கையோடு ஏந்து வாழறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவே நகரத்துக்கு வந்தோம்னா நிறைய விஷயங்கள் மாறி போகுது. அதாவது பெட்ரோல், டீசல், புகை, இது மட்டும் இல்லாமல் சத்தம். எல்லா வண்டிகளும் காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்கிற வண்டிகள் ஓட்டம் எது வரைக்கும் போதும் நைட்டு 11, 12 வரைக்கும் வண்டிகள் ஓடிட்டே இருக்குது. அப்போது நம்ம பொல்யூஷன்லேருந்து வெளியே வர முடியல. அது முக்கியமான நம்முடைய பிரச்சனையாக மாறும். அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நாம் நகரத்துக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளிப்பகுதியில் போய் தங்குற மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். அது இயற்கையோடு இணைந்து வாழ ஒரு நல்ல வழியாக இருக்கும். கடைசியாக ஒன்று நன்றி உணர்வு. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நமக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல தெரியணும். ஏன்னா இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க வசதியை நினச்சி பார்க்கும்போது அது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் நாம் நன்றியோடு இருக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அது திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது நல்ல ஒரு மனுஷன் ஒரு நல்லது செஞ்சுருக்கார் நமக்கு, அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவரை அவருக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றியை சொல்லணும், செயலில் காட்டணும், இல்லை வார்த்தையில் சொல்லணும். அதெல்லாம் முக்கியம். சரியா? சரி, இல்லை ஒருத்தர் கெட்டது செஞ்சிட்டார், நன்றல்லது நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிட்டார் அப்படின்னா அதை அப்போவே மறந்துடுங்க. ஒருத்தர் நன்றி செய்தால் அதை மறக்காதிருங்கள். நன்மை இல்லாத விஷயங்களை செஞ்சிட்டாக்கா உடனே அதை மறந்துடுங்க. சரி, இப்போ இந்த 10 பாயிண்ட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில் நேற்றிலும் இல்லாமல் நாளையிலும் போய் மாட்டிக்காமல் இன்றையில் வாழக்கூடிய விஷயம் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது பற்றி நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் சொல்லணுன்னாக்கா கமெண்ட்டுக்கு வாங்க.
ஃபர்தராக பேசுவோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. நான் சொன்னது எல்லாமே மேலோட்டமான எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயமாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இண்டிவிஜுவலுக்கு பிரச்சனைகள் வெவ்வேறு இருக்கும். அவங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கான சிந்தனைகளையும் நாம் இதில் இணைக்கலாம். எனவே இதுவரை கவனித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.